வெல்கம் பேக் டு நெல்வை டைம்ஸ். இயக்குனர் ஷரத் ஜோதி இயக்கத்தில் கூஸ் முனிசாமி வீரப்பன் அப்படிங்கிற சீரியஸை பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். இந்த டாக்குமெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோடு 4.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓடுது. பட் ஆனால் 4.5 மணி நேரங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. ஒரு சினிமா ஒரு 3 படம் 5 படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்குது. இந்த கதையில் சம்மந்தப்பட்ட சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ், கதையில் சம்மந்தப்பட்ட கதை மாந்தர்கள், வீரப்பன் கிரீவ் மெம்பராக இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அவங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே எங்களை வந்து கொடுமைப்படுத்தின போலீஸ்காரங்களுக்கு அவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க, கொடுமைப்படுத்தப்பட்ட எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த இதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த கதையில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சம்மந்தப்பட்ட வீரப்பனே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அவர் ஓப்பனாக கொடுக்குறாரு. அந்த ரேர் இன்டர்வியூ எல்லாமே வந்துட்டு கலர் கிரேடிங் பண்ணி ஓரளவுக்கு சூப்பராக C5 வந்து அழகாக வந்து இந்த சீரியஸை பண்ணியிருக்காங்க. அப்புறம் குறிப்பாக சொல்லணுனாக்க, இது வந்து டாக்குமெண்ட்ரி சீரியஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு படம் பார்த்த ஃபீல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வீரப்பன் ஒரு கதையை நரேஷன் பண்ணுறப்ப அதை ஒரு சீனாக லைவ் லொக்கேஷனில் போயிட்டு இவங்க எடுத்தது இந்த சீரியஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். மொத்தத்தில் கூஸ் முனிசாமி வீரப்பன் எக்ஸ்ட்ரானரி என்டர்டைன்மெண்ட்.